கானப்பேரையில் கடந்த உக்கிரப்பெருவழுதி சங்ககாலப் பாண்டிய மன்னருள் இறுதியில் வாழ்ந்தவனாவான். இவன் சிறந்த வீரனாகத் திகழ்ந்தான். இவன் காலத்தில் பாண்டிய நாட்டின் கிழக்குப் பகுதியில் உள்ள கானப்பேரையில் என்னும் கோட்டை பகுதியை வேங்கை மார்ப்பன் என்ற குறுநில மன்னன் ஆண்டு வந்தான். உக்கிரப்பெருவழுதி வேங்கை மார்ப்பனை வென்று கானப்பேரையிலைக் கைப்பற்றித் தனக்கு உரியதாக்கிக் கொண்டான். எனவே இவன் கானப்பேரையில் கடந்த உக்கிரப்பெருவழுதி எனப்பட்டான். கானப்பேரையில் தற்போது சிவகங்கைக்குக் கிழக்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் காளையார் கோயில் என்னும் பெயரில் உள்ளது. படைமுகத்திற் பெருஞ்சினத்தோடு செயல்படும் ஆற்றல் மிக்கவன். ஆதலின் உக்கிர என்னும் சிறப்புப் பெயரைப் பெற்றனன் எனலாம். பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி யாவருடனும் பகைமை பாராட்டாமல் மாரி மாவெண்கோ என்ற சேர மன்னனுடனும் ராஜாசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்ற சோழ மன்னனுடனும் நட்புப் பூண்டிருந்தான். ஒன்றாக கூடியிருந்து சோழன் இயற்றிய வேள்விக்கு மற்ற இரு அரசர்களும் வந்திருந்தனர். அப்பொழுது மூவரசர்களும் ஒருங்கே அமர்ந்திருந்த அருங்காட்சியைக் கண்ட சங்க காலத்து ஔவையார் அழகான பாட்டு ஒன்றை பாடினார். இந்நட்பினைப் பாராட்டி ஔவையார் புறநானூற்றில் பாடல் எண் 367 வாழ்த்தியுள்ளார். இந்த பாண்டிய மன்னன் சிறந்த புலவனாகவும் புலவர்களைப் போற்றிய புரவலனாகவும் இருந்தான். இவனது அரசவையில்தான் திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்று கூறுவர். திருக்குறளைப் பாராட்டும் வகையில் இவன் பாடியதாக அமைந்த ஒரு வெண்பா திருவள்ளுவ மாலையில் காணப்படுகின்றது. கடைச்சங்கப் புலவர்களின் அகத்திணைப் பாடல்களுள் 13 அடிச் சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்ட 400 பாடல்களை அகநானூறு என்ற பெயரில் தொகுத்தார். இந்த தொகுத்தல் பணியில் இவருக்கு உதவியவர் மதுரை உப்பூரிக் குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மன். இந்த பாண்டிய மன்னனைப் பற்றிய குறிப்புகள் இறையனார் அகப்பொருள் உரையிலும் சிலப்பதிகார உரையிலும் காணப்படுகின்றன. உக்கிரப் பெருவழுதியைப் பற்றி ஐயூர் மூலங்கிழாரும் ஔவையாரும் புறநானூற்றில் பாடியுள்ளனர். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியைப் பின்தொடரவும்.